வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Adobe தமிழா. இன்றைக்கி நம்ம Illustrator tutorials தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாத்திங் ஷாப்புக்கு சோஷியல் மீடியா போஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்னென்ன ஃபாண்ட்ஸ்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், குட்டி குட்டி டிசைன்ஸ்லாம் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் முதல் தடவை பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற Illustrator வெர்ஷன் 2022. ஸோ இப்போ ஃபைலில் போய்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். நார்மலாக சோஷியல் மீடியா போஸ்டர் பண்ணாலே ஸ்கொயர் சைஸில் தான் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பிக்சல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் விட்த் வந்து 1080 பிக்சல் கொடுத்துக்கிறேன். தென் ஹைட்டும் 1080 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். கீழே இருக்க செட்டிங்ஸ் எதுவுமே நான் மாற்றலை. கலர் மோடு RGBலே வச்சுக்கிறேன். ரெசல்யூஷன் 300 பிக்சல் வச்சுட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சுற்றி அவுட்டரில் மார்ஜின் மட்டும் போட்டுக்கலாம். இன்டிசைன் ஃபோட்டோஷாப்லாம் டேரெக்டாக மார்ஜின்ஸ் போடுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் இல்லுஸ்ட்ரேட்டரில் அந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ அதை எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ஃபில் ஒயிட்டில் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்து பிளாக்கில் இருக்குது. ஸோ இந்த ஏரோ கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கையும் ஃபில்லையும் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரோக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிக்கிறேன், நன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக் நமக்கு இருக்காது, ஃபில் மட்டும்தான் இருக்கும். இப்போ எம் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட் சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் போடுறேன். இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் போயிட்டு பாத்தில் போயிட்டு ஆஃப்செட் பாத் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆஃப்செட் பாத்தில் ஃபஸ்ட்டு ஆஃப்செட்டுன்றது 10 பிக்சல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கொயர் போட்டதை தாண்டி வெளியில் வந்து 10 பிக்சல்ஸில் தள்ளி ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ அதை நான் இன்க்ரீஸ் பண்ண இதோட டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்பியரை ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. நமக்கு வந்து மார்ஜின்ஸ் உள்ளார தான் வேணும், வெளியில் வேணாம். ஸோ இது வந்து மைனஸில் கொடுக்கணும். இப்போ இதில் +17 இருக்குது. ஸோ -17 கொடுக்குறேன். வெளியில் போன பாக்ஸ் உள்ளார வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. இப்போ நான் வந்து ஒரு -20 கொடுத்துக்கிறேன். இந்த போஸ்டருக்கு மார்ஜின் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வெளியில் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு 20 பிக்சல்ஸ் சுற்றி வந்துருச்சு. இப்போ இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். ஃபில் வந்து ஸ்ட்ரோக்காக மாறிடும். இந்த ஸ்ட்ரோக்கை ரைட் கிளிக் பண்ணி மேக் கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மார்ஜின் வந்துருச்சு சுற்றி. நம்ம உள்ளார எலமெண்ட்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இது மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கைடை செலக்ட் பண்ணிவிட்டு வியூவில் போயிட்டு கைட்ஸில் லாக் கைட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட் கீ வந்து ஆல்ட் கண்ட்ரோல் செமிகோலன். இப்போ நம்மளால் இந்த கைடை வந்து மூவ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இதே இடத்துல லாக் ஆகிடும். அடுத்து வந்து பேக்ரவுண்ட் மேக் பண்ணணும். இப்போ பென் டூல் எடுத்துக்கோங்க, பி கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஃபில்லை வந்து ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் இந்த இடத்துல இருந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா கண்ணா பின்னாடி ஒரு டிசைன்ஸ் போடுங்க. ஃபுல்லாக டாக்குமெண்ட் ஃபுல்லாக போகிற மாதிரி போடுங்க. இந்த மாதிரி டாக்குமெண்ட்டோட டாப் வரைக்கும் போட்டு இந்த நோடை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி டாக்குமெண்ட் சைஸில் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வந்து இந்த ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்லாக மாற்றிடுங்க. இப்போ வி கிளிக் பண்ணி மூவ் டூலில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி லைட்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த சைடில் ரொம்ப கம்மியாக இருக்குது டிஸ்டன்ஸு. ஸோ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு ஏ டூல் எடுத்துக்கோங்க. டேரக்ட் செலெக்ஷன் டூல் வந்துடும். டாப்லையும் இங்கே பாட்டம்லையும் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும், 2 நோடு மட்டும் தான் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைடு ஏரோ ப்ரெஸ் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு ஏரோ. இந்த மாதிரி ரிமைனிங் இருக்க ஏரியா ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ நமக்கு கரெக்டாக அந்த பேக்ரவுண்ட் தேவையான அளவுக்கு வச்சுட்டு வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லுஸ்ட்ரேட்டரில் பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த பென் டூலை வச்சு எப்படி ரீட்ரா பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மாடலை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். இதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை ப்ரொப்போர்ஷனலாக ரெடியூஸ் பண்ணி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் இப்படி வச்சுக்கிறேன். இங்கே மேலே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், ஏதாவது டிசைன்ஸ் போட்டுக்கலாம். கீழே வந்து 2 கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பேக் வந்து இந்த டிசைனில் ஓவர்லாப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாடலுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணணும். ஸோ அதே மாதிரி எம் டூல் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் இப்படி ட்ராக் பண்ணி இவ்வளோ தூரம் போட்டுக்கிறேன் பேக்ரவுண்டு. இப்போ மூவ் டூல் எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். நமக்கு இந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாகவே பின்னாடி போயிடும். இந்த பேக்ரவுண்டுக்கும் இந்த மாடலுக்கும் பின்னாடி ஃபுல்லாக போயிடுச்சு. இதோட கலரை வந்து நான் இந்த ட்ரெஸ் கலர்லேருந்தே பிக் பண்ணிக்கிறேன். ஐ டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஃபுட் பிளேஸ் ஆகிருக்க இடத்துல வந்து சிம்பிளாக ஒரு ஷேடோ கொடுத்துக்கலாம். எல் கிளிக் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூல் எடுத்துட்டேன். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. தென் கிரேடியன்ட் டூல் எடுத்துக்கோங்க. உள்ளார ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிரேடியன்ட் நமக்கு டிஃபால்ட் கிரேடியன்ட் அப்ளை ஆகிடும். இப்போ கிரேடியன்ட் டூவில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். நமக்கு கிரேடியன்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் இந்த ஒயிட் கலரை டபுள் கிளிக் பண்ணி ஒயிட்டுக்கு பதிலாக இந்த இடத்துல பிளாக் செலக்ட் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த பிளாக்கோட ஒப்பாசிட்டியை வந்து 0 பண்ணிக்கோங்க. 100லேருந்து இப்போ 0 பண்ணிட்டேன். ஸோ நமக்கு இந்த கிரேடியண்ட்டில் ஒரு சைடு வந்து எந்த கலருமே இல்லை, இன்னொரு சைடு வந்து பிளாக் இருக்குது. பட் நமக்கு வந்து கிரேடியண்ட் இந்த மாதிரி லீனியராக தான் இருக்குது. இது ரேடியலாக வேணும். ஸோ இது லீனியர் கிரேடியண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரேடியலை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சர்க்கிளாக இருக்குது, பட் நமக்கு பிளாக் உள்ளார தான் வேணும், வெளியில் வேணாம். அதனால் இங்கே இருக்க ரிவர்ஸ் கிரேடியண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு உள்ளார மட்டும் பிளாக் இருக்குது. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிளாக் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். பட் ஷேடோ இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடாது, ஷ்ரிங்காகி வரணும். அதுக்கு வந்து இங்கே இருக்க இந்த ஆப்ஷனை வந்து இதில் 100% இருக்கும். இந்த ஆப்ஷன் பேர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ. இதை வந்து 20%ஆக மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைடர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிரேடியன்ட் பேனலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஷேடோ வந்து கரெக்டாக இந்த ஷூ கிட்ட, இந்த டார்க்கான இடம் கரெக்டாக அந்த ஷூ மேலே படுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து பின்னாடி கொண்டு போயிருங்க. இப்போ கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரே ஒரு டைம் மட்டும் முன்னாடி வந்துடும். இப்போ நமக்கு ஷேடோ பக்காவாக செட் ஆகிடுச்சு. இந்த ஷேடோவோட ஒப்பாசிட்டியை குறைச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 3 போட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஷேடோவை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். 80 வச்சுக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் 3 போட்டு அன்ஹைட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஓகேவாக இருக்குது. அடுத்து நம்ம டிசைன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ டிசைன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எலிப்ஸ் டூல் எடுத்துக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கிளுக்கு வந்து ஜஸ்ட் பிளைனான ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேன். அடுத்து டூல்ஸ் பேனலில் லைன் செக்மெண்ட் டூல் எடுத்துக்கிறேன். இங்கே கலர் வந்து ஸ்ட்ரோக் மட்டும் பிளாக்காக வச்சுட்டு ஃபில்லை வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம லைன் போட்டால் ஸ்ட்ரோக் மட்டும் பிளாக்காக வரும். இப்போ இந்த சர்க்கிளில் ஜஸ்ட் இங்கேருந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி டூப்ளிகேட் எடுத்து அதே கொஞ்சம் கேப்பில் இந்த மாதிரி வச்சுருங்க. தென் கண்ட்ரோல் D ப்ரெஸ் பண்ண நமக்கு அதே சைஸில் அதே கேப்பில் இந்த மாதிரி டூப்ளிகேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணுங்கள். சர்க்கிளை தாண்டி இந்த போகிற அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இங்கிட்டு 1 மட்டும் வேணும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி அதே கேப்பில் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்கலாம். அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அரேஞ்சில் போயிட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். பின்னாடி வந்து லைன்ஸ் மட்டும் இருக்கும். இதே இப்போ நம்ம பண்ணும்போது இது டிஸ்டர்ப் ஆகும் பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 2 போட்டுக்கோங்க, லாக் ஆகிடும். இப்போ என்ன பண்ணாலும் பேக்ரவுண்ட் வந்து மூவ் ஆகாது. அதே மாதிரி இந்த பேக்ரவுண்டையுமே கண்ட்ரோல் 2 போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இந்த எல்லோ பேக்ரவுண்டையும் லாக் பண்ணியாச்சு. இப்போ கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிசைனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்கில் வந்து கலர் வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். இந்த டிசைனில் வந்து நமக்கு சுற்றியுமே ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அந்த ஸ்ட்ரோக் நமக்கு வரக்கூடாது. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு ஐசோலேஷன் மோடுக்கு போயிடும். வெளியில் இருக்க ஸ்ட்ரோக்கை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளார டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பிங் மாஸ்கோட கான்செப்ட் வந்து ஆல்ரெடி 3 minutes டியூட்டோரியல் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணி நம்ம இதுலேருந்தே மற்ற ஷேப்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்டார் டூல் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் வந்து 3 கொடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரும். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஃபில் மட்டும் ஒயிட் கலர் வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிளை கொண்டு போய்ட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. நமக்கு அதே மாதிரி ட்ரையாங்கிள் வந்துடும். தென் இதை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் அகைன். ஸோ அதே ஸ்டார் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் வந்து 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு என்ட்ருக்கு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஸ்டார் ஷேப் வந்துடும். இதுக்கும் அதே மாதிரி ஒயிட்டை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டாரை வந்து இதுக்குள்ளே கொண்டு போயிடுங்க. கொண்டு போய்ட்டு ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மேக் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார் ஷேப்பும் கிடச்சிருச்சு. இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம வெளியில் வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கேப் இருக்க இடத்துல இதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டு டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட்டு T கிளிக் பண்ணிக்கிறேன். டைப் டூல் வந்துடும். ஒரு கிளிக் பண்ணிவிட்டு நியூ அரைவல் அப்படின்ற டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக கண்ட்ரோல் T போட்டு கேரக்டர் பேனல் வச்சுக்கிறேன். ஸோ நம்ம இங்கேயே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒன்று ஆக்சஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ஒரு 60 கொடுத்துக்கிறேன். தென் இதோட ஃபாண்ட் வந்து கமாண்டர்ஸ் ரெகுலர் அப்படின்ற ஃபாண்ட் கொடுத்துக்கிறேன். பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கனால டெக்ஸ்ட் வந்து எப்படியுமே ஒயிட்டாக தான் இருக்கணும். ஸோ ஃபுல் ஒயிட் கொடுத்துக்கிறேன் டெக்ஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல நமக்கு தேவையான சைஸில் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஃபேஷன் அப்படின்ற டெக்ஸ்ட்டு. இதோட ஃபாண்ட் வந்து கண்டென்ஸ்டு ஃபாண்ட்டாக கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ கென்யன் காஃபி அப்படின்ற ஃபாண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட கலர் வந்து மாடல்லேருந்தே எடுத்தால் நல்லா தான் இருக்கும். அதனால் ஐட்ராப்பர் டூல் கிளிக் பண்ணிவிட்டு மாடலோட ட்ரெஸ்லேருந்தே கலரை பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ண கலர் வந்து நமக்கு இங்கே இருக்கும், ஸ்வாட்சஸில் ஆட் ஆகிருக்காது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து ஸ்வாட்சஸில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூவ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஃபேஷன்ற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இங்கே வச்சுக்கலாம். ஃபைனலாக நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். சேல் அப்படின்றத ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டில் தான் வைக்க போகிறோம். ஸோ இதை ஃபுல் கேப்ஸ் டைப் பண்ணால் ஹேண்ட் ரைட்டிங் ஃபாண்ட்டுக்கு செட் ஆகாது. எஸ் மட்டும் கேப்ஸில் டைப் பண்ணிட்டு ALE இது மூணுமே வந்து ஸ்மாலில் டைப் பண்ணிக்கிறேன்.
சேல் அப்படின்ற வேர்டு தான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த வேர்டை தான் வந்து நம்ம ரொம்ப பெருசாக வைக்கணும். இது செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபாண்ட் வந்து பில்லி ஓஹியோ அப்படின்ற ஃபாண்ட்டு. நீங்கள் இதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை, இந்த மாதிரி நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய சஜஷன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்லோவே பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கீழே 50% ஆஃப் அப்படின்ற டெக்ஸ்ட் வைக்கணும். ஸோ ரெக்டாங்கிள் டூல் எம் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் ட்ரா பண்ணுறேன் இந்த மாதிரி. இப்போ ப்ளஸ் கீ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பென் டூலில் நமக்கு ஆட் ஆங்கர் பாயிண்ட் டூல் வந்துடும். இதை ஜஸ்ட் இந்த சென்டரில் கொண்டு போனீங்கனாலே இந்த மாதிரி இன்டர்செக்ட்னு காமிக்கும். இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு நோடு ஆட் ஆகிடும். இப்போ ஏ கிளிக் பண்ணி ஆங்கர் பாயிண்ட் டூலை வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைட்லையுமே ரவுண்டட் கார்னர் ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லா சைட்லையுமே ட்ராக் ஆகும். சும்மா லைட்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம இந்த சைடு வச்சுக்கலாம். பிகாஸ் நமக்கு மாடல் இங்கே இருக்கனால சேல் 50% ஆஃப் அப்படின்னு இந்த சைடு காமிக்கிற மாதிரி இருக்கட்டும். இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கிறேன். இதில் 50% ஆஃப் அப்படின்னு சும்மா போட்டு வைக்கிறத விட இதை வந்து டேகாக யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இதை டேக் ஆக்கி இதை வந்து இதோட பைண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா இன்னும் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இங்கே ஜூம் பண்ணிக்கோங்க. எல் கிளிக் பண்ணிக்கிறேன். எலிப்ஸ் டூல் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் தான் அப்படியே கொடுக்கணும். ஸோ ஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். நமக்கு இங்கே வந்து ஹோல் இருக்க மாதிரி தெரியுது. இப்போ என் கிளிக் பண்ணிக்கோங்க. பென்சில் டூல் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஷேப்பர் டூலுக்கு கீழே இருக்குது. இதை வச்சுட்டு சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுக்குற மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த டேக்கோட கலர் வந்து டார்க் ரெட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் லாக்கில் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து அவுட்லைன் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம எடிட் பண்ண முடியாது. இந்த டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணணும் நமக்கு அவசியம் இல்லை. அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை பேக்கப் எடுத்து வச்சு இதை அவுட்லைனாக மாற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் பில்டர் டூலை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு லோகோ டிசைனோட. அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் இந்த வீடியோ முடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டேகை நம்ம ஒரு சில இடத்துல கட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து இதில் லாக் ஆகிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கேயும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம டேக் எப்படி இருக்குன்ட்டு. ஜஸ்ட் இதில் லாக் ஆகிருக்க மாதிரியே இருக்குது. இப்போ டைப் டூல் எடுத்துக்கலாம். அகைன் டீ கிளிக் பண்ணிவிட்டு 50% ஸ்பேஸ் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு OFFன்னு டைப் பண்ணிக்கிறேன். இதோட ஃபாண்ட்டை வந்து NN காஃபி இந்த ஃபேஷன் அப்படின்ற ஃபாண்ட்லேயே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ ஆஃப்ன்றது நமக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை. ஸோ ஆஃபோட சைஸை மட்டும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். தென் இதோட கலரையுமே அதே மாதிரி டார்க் ரெட்லேயே நம்ம வச்சுக்கலாம். இப்போ லைன் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இங்கே இந்த நியூ என் கிட்ட வச்சுட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி எல் கிட்ட முடிகிற வரைக்கும் லைன் டூல் போட்டுக்கோங்க. இதோட ஸ்ட்ரோக் வந்து பியூர் ஒயிட் கலர் வச்சுக்கலாம். தென் ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து ஒரு 2 பாயிண்ட் வச்சுட்டு இது ப்ரொஃபைல்னு இருக்கும் ஸ்ட்ரோக்கில் கீழே இதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த ஸ்ட்ரோக்கில் 2 சைடுமே நல்லா ஃபேடாக இருக்கும். மேலே வந்து இங்கே லோகோ மட்டும் வச்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு டுட்டோரியலுக்காக இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் பெக்சல்ஸ் வெப்சைட்லேருந்து எடுத்தேன். இப்போ கிளாத்திங் ஸ்டோர் அப்படின்னு டைப் பண்ணணும். இதோட ஃபாண்ட்டை வந்து நியூ அரைவல் அப்படின்ற ஃபாண்ட்டு மாதிரியே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இதை இந்த சேலு இந்த டேக் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி போட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குரூப்பு ப்ளஸ் இந்த லைனு இந்த நியூ அரைவல் ஃபேஷன் இந்த குரூப் இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F7 கொடுத்துக்கிறேன். அலைன் பேனல் வந்துடும். ஸோ இதில் இந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே சென்டராக ஈவனாக அலைன் ஆகிடும். இப்போ இந்த டிசைன்ஸை உள்ளார கொண்டு வரலாம். ஸோ இதை வந்து ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். தென் இந்த ஸ்டாரையும் அதே மாதிரி சைஸ் ரெடியூஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்த ட்ரையாங்கிளையும் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதை வந்து எல்லோ சைட்லேயும் கொண்டு போய்க்கலாம். இந்த சர்க்கிளை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளையும் ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இங்கே மேலே வச்சுக்கிறேன். ஸோ சைஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லைன் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு டிசைன் போட்டுக்கலாம். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. தென் இதோட சைஸ் ஸ்ட்ரோக் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி சைடில் டூப்ளிகேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அகைன் இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் வச்சுக்கலாம். அடுத்து ஃபைனலாக சோஷியல் மீடியா உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ்லாம் வச்சுட்டு அதோட யூசர் நேமை டைப் பண்ணிக்கலாம். தென் கீழே இங்கே அட்ரஸ் வெப்சைட் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போஸ்டரை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.